உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் அருள், டேய் அருள், அருள் பின்னாடி வண்டி வருதுடா. அருள், டேய் அருள், அதான் போன் வந்துகிட்டே இருக்குல்ல, எடுத்து பேச அருள். நான் அப்புறம் பேசிக்கிறேன். உன் கூட இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான், அதையும் போன்ல பேசி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? என்ன மாமா இப்பவும் போன் எடுக்க மாட்டேங்குது? உனக்கு ஒண்ணும் இல்லல? டேய் அருள், அப்பா வண்டி வர்றது கூட தெரியாம அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, டேய் இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு. டேய், ஒரு பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு வந்து இந்த நேரத்துல தான் நீ ஐஸ் சாப்பிடணுமா? சின்ன குழந்தையாடா நீ? இல்ல வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்த நினைப்புல திரியறியா? அருள், இதெல்லாம் நம்ம ஊருக்கு சரிப்பட்டு வராதுடா. நந்தினி, அவன் தான் வெளிநாட்டுல போய் படிச்சவன், அவனுக்கு தெரியாது. உனக்கு தெரியாதாமா? நீ எதுக்கு இவன் கூட இந்த நேரத்துல வந்த? இந்த நேரத்துல இப்படி வரலாமா? சரி, இவன் கூட இப்படி வந்தது உன் அம்மாவுக்கு தெரியுமா? அப்போ அம்மாவுக்கு தெரியாம வந்திருக்க. என்ன பழக்கம் நந்தினி இதெல்லாம்? உங்க ரெண்டு பேருக்கும் பேசிதான் முடிச்சிருக்கு, இன்னும் நிச்சயம் கூட பண்ணல. அதுக்குள்ள ரெண்டு பேரும் வெளியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதுவும் இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் இப்படி வெளியில வரலாமா? ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப பேரை கெடுத்துறாதீங்க. டேய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. கல்யாணம் வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் வெளியில எங்கேயாவது பாத்துக்கிறதோ பேசிக்கிறதோ கூடாது. காரணம் இல்லாம நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு ரெண்டு பேரும் புரிஞ்சு நடந்துக்கங்க. அருள், பா, நம்ம காரங்க ஸ்டார்ட் ஆகாம நிக்குது, அது என்னன்னு பார்த்து வீட்டுக்கு எடுத்துட்டு வா. நான் உன் பைக்ல நந்தினியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரேன். வண்டி சாவியை கொடு. பா, குடுறா. போ போ, வாமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.